இந்த ஜென்சி கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்போம். ஆனா அதுக்கு அவங்க ஹானஸ்டான பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். மிஸ் தனு, உங்களோட லைஃப்ல ஒரு டே ஓகே, அதாவது காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எப்படி இருக்கும்ன்றத வந்து ரொம்ப ஹானஸ்டா எங்களுக்கு பதில் சொல்லணும். மார்னிங் எழுந்த உடனே எல்லாரும் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் தேடுவோம். காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். அப்ப இந்த பேஸ்ட் பிரஷ்லாம் தேட மாட்டீங்க? அதெல்லாம் ஃபோனுக்கு அப்புறம் தான் பேஸ்ட் பிரஷ்லாம். ஃபோன்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல எல்லாரும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் தான். அப்ப இந்த ஃபேஸ்புக்ல பூமர் அங்கிள்ஸ் யூஸ் பண்றேன். ஆனா உங்கள சொல்லல, அவங்கள தான் சொல்றேன். What nonsense you are talking about me? அப்ப இந்த ஸ்னாப்சாட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்னாப்சாட்னா என்னன்னு தெரியுமா? தெரியும், போட்டோஸ் எடுப்பாங்க. அதே தெரியல இவங்க வந்து பூமர் அங்கிள்ஸ பத்தி அது அவங்க விஷயம் இல்ல. நீ அவுடேட்டட், நீ ஜென்சிக்கிட்டே இல்ல. எதிரி நம்ம 100 அடி அடிக்கும்போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. இன்ஸ்டா இப்ப ஆல்மோஸ்ட் ட்ரெண்டாவே போகுது. யார் சொன்னா? ஸ்னாப்சாட் தான் ட்ரெண்ட். ஆஹா, நீ இன்ஸ்டாகிராம்னா நீ பிரைவேட்டா வச்சிட்டு இருக்க, உங்க கூட நிறைய பேர் பேச முடியாது. பட் ஸ்னாப்சாட்னா யார் வேணா யார் கூட வேணா பேசலாம், யார் வேணா யாருக்கு வேணா போட்டோ அனுப்பலாம். அது தெரியுதா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதுலாம் போனா ரிஸ்கியா இருக்கும்ட்டு நாங்களாம் போல. ரிஸ்கியா இருக்கும். சூப்பர், இது பெஸ்ட் ஜென்சி கிட் போல. ஐயோ இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. அதான் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கோ, அதுல யாருக்கு இருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு, யாருக்கு ரெக்வஸ்ட் தரலாம், என்ன போஸ்ட் போடலாம், யார் என்ன போஸ்ட் போட்டிருக்கா, யார் மெசேஜ் பண்ணிருக்கா, யார் மெசேஜ் பண்ணல, மெசேஜ் பண்ணாதவங்க கிட்ட சண்டை போடுறது, ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அப்புறம் நோட்ஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது, இப்படியே அப்புறம் எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்படியே போயிடும்.